வணக்கம் அன்பு நண்பர்களே. மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய என் மண் என் மக்கள் யாத்திரை வெற்றிகரமாக நிறைவு பெற்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நடைப்பயணத்துடைய நிறைவு விழாவில் பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டதும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பல்லடத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. நம்ம திமுக உடன்பிறப்புகள் எப்பவுமே ஒரே நெரேட்டிவ் தான். அவங்களுக்கு அவங்களுடைய கட்சி கூட்டம், அவங்களுடைய கட்சி மாநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா கூட்டமே இல்லைனாலும் அமைதியாக பொத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுவே அதிமுக கூட்டமாக இருக்கட்டும், இல்லை அதுவே பாஜக கூட்டமாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா அந்த காலி சேரையெல்லாம் படம் பிடிச்சி போட்டு ஒரு அலப்பறை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திமுக ஊப்பிகளுக்கு இருக்கக்கூடிய கெட்ட நேரத்தோட உச்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லடம் மாநாட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட காலி சேர் இல்லை. என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு நினச்சவங்களுக்கு தான் தொக்கா மாட்டினது. கூட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வட மாநில தொழிலாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. வட மாநில தொழிலாளர்கள் மட்டும் இல்லைங்க, அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். வட மாநில முதலாளிகள் நிறைய பேரே கலந்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம், வட மாநிலத்திலேருந்து வந்தவங்க எல்லாருமே வெறும் தொழிலாளர்களாக, கடைநிலை தொழிலாளர்களாக மட்டும்தான் இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அவர்களில் நிறைய பேர் முதலாளிகள் ஆகிட்டாங்க. அவங்களே நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. மிகப்பெரிய நல்ல செல்வந்தரான நிலைமையில் இங்கே இருக்கக்கூடிய வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் நிறைய பேரை நான் அங்கே பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் ஒரு கூட்டத்தில் துளியில் ஒரு பாட்டு மட்டும்தான். மற்றபடி அங்கே வந்திருந்த 95% பார்த்திங்க அப்படின்னா தமிழர்கள் மட்டும்தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். அதுவும் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்தாங்க. இதனால் ஆடிப்போன திமுக என்ன பண்ணாங்க பார்த்திங்களா, இந்த வட மாநில தொழிலாளர்கள் எல்லாம் காமிச்சு தமிழ்நாட்டிலேருந்து யாருமே போகலைங்க, எல்லாருமே வட மாநில தொழிலாளர்கள் அப்படின்னு ஒரு இதை கழிப்பு விட்டு அவங்களே அப்பாடா இந்த பிரச்சனையை எப்படியோ முடிச்சிட்டோம், நீ அடுத்தது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. அதோடு நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேலே ஏதாவது பேசினா அடி விழுன்னு அவங்களுக்கு தெரியும். திமுகவுக்கே இப்படின்னா அப்புறம் மற்ற கட்சிகளை பற்றி கேட்கணுமா? அவங்க எல்லாமும் அதிமுக எப்போவுமே இதை பற்றி கருத்து சொன்னால் நம்மளுக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க ஓரமாக ஒதுங்கிட்டாங்க. மீதி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில், அதுவும் சங்கிகளுக்கோ அப்படின்னு அவங்களுடைய ரத்தம் சதைகள்லாம் அப்படியே துடிச்சிருக்கு. அதில் முக்கியமான ஒரு தம்பி யார் அப்படின்னா சாட்டை துரைமுருகன். அப்படி எப்படி சீமான் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மூஞ்சியெல்லாம் பட்டக்க பேசுவாரோ, இந்த நிலம் என்னிடத்தில் சிக்கினால் அப்படின்னு அவர் பேசுவாரோ, அந்த மாதிரி தான் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களும் பேசுவார். என்னென்னா சாட்டை துரைமுருகன் ஃப்ளோவில் கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவார். அந்த சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாஜகவை விரும்புகிற, பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய சங்கின்னு அழைக்கப்படக்கூடியவர்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த பல்லடம் மாநாட்டை பார்த்தாங்களா, அங்கே மோடி பேசுனதை பார்த்தாங்களா, அண்ணாமலை பேசுனதை பார்த்தாங்களா, தமிழருவி மணியன் பேசுனதை பார்த்தாங்களான்னு தெரியல. அந்த கூட்டத்துக்கு யார் யார் வந்தாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேலையாக உட்காந்து லைவில் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அப்படி எதுக்கு? அப்போ தானே வீடியோ போட முடியும், புரியுதா உங்களுக்கு? அதனால் அதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வீடியோ போட்டிருக்காரு. அவருக்கு என்ன புரிஞ்சுதோ அது வேறு விஷயம். தம்பி வேறு அடிக்கடி மிமிக்ரி பண்ணுவார். மிமிக்ரினா மிமிக்ரி மாதிரி, மிமிக்ரி இல்லை அது. அந்த மாதிரி அவர் பேசி ஆரம்பிச்சிருக்கார். மோடி மாதிரியே மிமிக்ரி பண்ணுறாராம்மா. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்த உடனே சிரிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். போனால் போது சிரித்து வச்சுருங்க. மோடி எங்கே போனாலும் தமிழில் பேசுகிறாரு. ஐநா சபையில் பேசுகிறாரு, அமெரிக்காவில் பேசுகிறாரு, இராணுவ வீரர்கள் மத்தியில் பேசுகிறாரு, டெல்லியில் பேசுகிறாரு, குஜராத்தில் பேசுகிறாரு. எங்கே போனாலும் தமிழில் பேசுகிறாரு. திருக்குறள் சொல்கிறாரு, நாலடியார் சொல்கிறாரு, ஔவையார் பாட்டு சொல்கிறாரு. இத்தனையும் சொல்கிறாரே, அவர் ஏன் தமிழ் கற்றுக்கல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனமான ஒரு கேள்வியை சாட்டை துரைமுருகன் கேட்டிருக்காரு. உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால், உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ் மொழி மேலே பாசம் இருந்தால், நீங்கள் ஒரு வாத்தியாரை ஏற்பாடு பண்ணி ஒரு மாதத்தில் தமிழ் கற்றுக்கலாம் இல்லை, தமிழில் பேசலாம் இல்லை அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. ஏப்பா தம்பி, ஒரு மொழி மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் ஒரு நாள் நடிக்கலாம், 2 நாள் நடிக்கலாம். இதை ஏமாற்றணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் குஜராத் முதல்வராக இருந்த போதிலிருந்தே தமிழ் மொழி மேலே ஒரு பற்றுல இருக்கார். அவர் கடந்த 23 வருஷமாக முதல்வராகவும் பிரதமராகவும் இருக்கார். அவர் லீவு போடாமல், எந்த விதமான தனிப்பட்ட சுகதுக்க நிகழ்ச்சிகளையும் வச்சுக்காமல், வெறும் நாட்டுக்காக சேவை செய்கிறது மட்டும்தான் அவர் பண்ணிகிட்ருக்கார். அவருடைய நோக்கம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, இது மட்டும்தான்.
மற்றபடி அவர் வந்து இந்த மொழியை கற்றுக்கிட்டு தமிழில் வந்து பேசினா மட்டும்தான் வந்து அவர் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, தமிழர் உணர்வோடு இருக்கிறாருன்னு ஒத்துக்குவீங்க அப்படின்னா, அப்படி ஒத்துக்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுடைய பாஷையிலேயே சொல்லணும் அப்படின்னா, இது வந்து சாட்டை துரைமுருகன் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், நான் பேசுகிறேன்னு தப்பாக நினச்சக்கூடாது. உங்ககிட்ட என்ன மயிருக்கு வந்து நான் சர்டிஃபிகேட் வாங்கணும்? கரெக்டு தானே? இப்படி தான் சாட்டை துரைமுருகன் பேசுவார். சீமான் கிட்டையும் நாம் தமிழர் கட்சிக்கிட்டையும் வந்து தமிழ் உணர்வோடு இவர் இருக்கிறார்னு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசணுமா? அப்படியெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. இங்கே மக்களுக்கு தெரியும் யார் உண்மையிலேயே தமிழ் உணர்வோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. 1947 இந்தியா எத்தனையோ பிரதமர்களை கண்டிருக்கு, எத்தனையோ மந்திரிகள் இருந்திருக்காங்க. ஆனால் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற, தமிழை தூக்கி பிடித்து உயர்த்தி பேசுகிற ஒரு பிரதமரை இதுவரை இந்தியா கண்டதில்லை, இதுவரை தமிழகமும் கண்டதில்லை. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் 50 வருஷமாக தமிழ் தமிழ் தமிழ்னு தமிழ் உணர்வுகளை தூண்டி விட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க இல்லையா, திராவிட கட்சிகள். நீங்கள் கூட எதிர்க்கிறீங்களே, அந்த திராவிட கட்சிகளை விடவும் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் தமிழருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஆள் யாருன்னா அது வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான். அதற்கு வந்து எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். பிரதமர் வந்து தமிழை பற்றி பேசுகிறதும் தமிழை உயர்த்தி பிடித்து பேசுகிறதும் எதுக்கு அப்படின்னா, தமிழர்களை ஏமாற்ற, அவங்களுடைய ஓட்டு வாங்க அப்படின்னு. உன்னை யார் ஓட்டு போட சொன்னால்? உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்களா யாராவது? இங்கே பாருங்கள், பிரதமர் தமிழை பற்றிலாம் பேசுகிறாரு, நீங்கள் வந்து நாம் தமிழர் அப்படின்னு கட்சி வச்சுருக்கீங்க, அதனால் பிரதமருக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்களா? யாரும் கேட்கல. நீ வந்து உங்கள் நொண்ணனுக்கே ஓட்டு போடுங்க, உங்களையெல்லாம் யார் கேட்டா? நீங்கள் யார், உங்கள் அண்ணன் யார் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். திராவிட கட்சிகள் எப்படி வந்து தமிழையும் மக்களுடைய தமிழ் உணர்வையும் தூண்டிவிட்டு மொழி அரசியலை செய்கிறதோ, இன அரசியலை செய்கிறதோ, அதே மாதிரி மக்களுடைய தமிழ் உணர்வை தூண்டிவிட்டு நம்ம தமிழகத்தை தமிழர் மட்டும்தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்னெடுத்து, திராவிடமாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசியமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நோக்கம் பிரிவினைவாதம் மட்டும்தான் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரியும். நீங்கள் ஏமாற்றி வச்சிருக்கிற அப்பாவி தமிழர்கள் அவங்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு அவங்கள ஏமாற்றி வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். அதற்கு பிறகு வந்து இந்த நடைப்பயணம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சாமா. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னா, அப்படி இதுக்கு வந்து நீ என்ன பேர் வச்சுருக்க? யாத்திரை, என் மண் என் மக்கள் யாத்திரை. யாத்திரைன்னு மட்டுமா சொன்னாங்க, நடைப்பயணம் அப்படிங்கிறதையும் சொன்னார். அவருடைய ஒவ்வொரு பேட்டியிலையும் அவருடைய ஒவ்வொரு போஸ்டர்லேயும் வந்து நடைப்பயணம் அப்படிங்கிறது இருந்தது. யாத்திரைங்கிறது வடமொழி சொல்லாமா? இந்த பேரை கூட வந்து வடமொழி சொல்லில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தமிழ் உணர்வாளர்களா அப்படின்னு வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எப்பா, அதை நடைப்பயணம் தான் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம், நீ வந்து கேட்காம 100 நாள் கழித்து தூங்கி எந்திரிச்சு முழிச்சு திடீர்னு வந்து வீடியோவை பார்த்துட்டு வந்து பேசுகிற அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியுமா? உனக்கு வந்து இந்த G² வேட்டர் வேறு பாக்கி இருக்குதுன்னு சொன்னாங்க, போய் அதை பேசிகிட்டு இருக்க வேண்டியதானே? உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற கேள்வி தான் நம்மளுக்கு வருது. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா, இந்த பக்கம் தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கார். அவரை பற்றி அவ்வளவு கேவலமாக இழிவாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த சாட்டை துரைமுருகன். அதற்கு சமமாக நம்மளும் வந்து இவரை விமர்சனம் பண்ண முடியும். தமிழருவி மணியன் ஐயா அவர்களை பற்றி பேசுவதற்கோ அல்லது அவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கோ ஆன தகுதி கூட சாட்டை துரைமுருகனுக்கோ அல்லது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கோ கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது நீங்கள் வந்து அவரை பற்றி பேசுகிறதுக்கு? பொது வாழ்க்கையில் தூய்மையாக இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம் இருக்காரு, அவர் சொல்கிறாரு. உன்னால் சொல்ல முடியுமா? உங்கள் அண்ணனால் சொல்ல முடியுமா? நாங்கள் பொது வாழ்க்கையில் தூய்மையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து ஈழத்தமிழர்கள்கிட்டேருந்து நீங்கள் பணம் வாங்குறீங்க, தமிழர்களை ஏமாற்றி பணம் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் நானும் சொல்கிறேன். ஆனால் உங்கள் கட்சியிலிருந்து வெளியேறினாரே திரு கல்யாண சுந்தரம், ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம் 2 பேர் உங்கள் கட்சியில் இருந்தாங்களா? அவங்க 2 பேரும் வெளியில் போனாங்களா? அதில் ஒருத்தர் திமுகவுக்கு போனார், ஒருத்தர் அதிமுகவுக்கு போனாரா? அந்த கல்யாண சுந்தரம் கட்சியை விட்டு வெளியேறினதுக்கப்புறமா நிறைய பேட்டி கொடுத்துருக்காரு. எல்லா சேனல்லையும் போயிட்டு நான் ஏன் நாம் தமிழரை விட்டு வெளியேறினேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய பேட்டி எடுத்துப்பார். நான் சொன்னதுக்கு ஆதாரம் அதுலேயே இருக்குது. எப்படி வந்து ஈழத்தமிழர்களை டார்கெட் பண்ணி நீங்கள் வேலை செஞ்சு அவங்களுடைய பணத்தையெல்லாம் நிதியெல்லாம் பெற்றீங்க அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. இதற்காக நீங்கள் என்னவெல்லாம் வேலை பார்த்தீங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போவும் சாட்டை துரைமுருகனுக்கோ இல்லை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கோ நிதிகள் வந்துட்டு தானே இருக்குது. யாராவது மறுக்க முடியுமா? அவர் அப்படியே வந்து கட்சி நடத்தினார், அவர் அப்படியே வந்து வாழ்ந்துட்டுருக்காரு.
அவரை பற்றி தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இளைஞர்களுக்கு முக்கியமாக தெரியும். தமிழையும் தமிழ் உணர்வையும் சுயநலத்துக்காக பயன்படுத்துகிற, சுய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துகிற, அதை வச்சு பிழப்பு நடத்துகிற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தமிழருவி மணி ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அவருடைய கால் தூசுக்கு கூட நீ சமம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நடைப்பயணம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சாமா. மோடி விரக்தி அடைஞ்சிட்டாராமா. கண்ணு தெரியுமா, காது கேட்குமா, இல்லை வெறும் வாய் மட்டும்தானா? பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி இப்போ பேசியிருக்காரு. இவ்வளோ நடைப்பயணம் 100 நாளாக சும்மா இருந்துட்டு ஒரு நடைப்பயணம் போயிட்டுருக்காரு. அங்கே எத்தனையோ கூட்டங்கள் வருது, எத்தனையோ பேசியிருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காரு. அது எல்லாத்தையும் மறந்துட்டு 104வது நாள் நடைப்பயணம் நிறைவு விழாவை பார்த்துட்டு நடைப்பயணம் தோல்வி அடைஞ்சிருச்சு, மோடி விரக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு பல்லடத்தில் பேசியிருக்காரு, மதுரையில் பேசியிருக்காரு, தூத்துக்குடியில் பேசியிருக்காரு, திருநெல்வேலியில் பேசியிருக்காரு. 4 இடத்துல பேசுனதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் மோடி விரக்தி அடைஞ்சிருக்காரா என்னங்கிறது. அவர் எவ்வளோ உற்சாகமாக இருந்தார் அப்படிங்கிறது அங்கே வந்தவங்க, பாஜகவை சேர்ந்தவர்கள், எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, அவர் மாதிரியே நம்மளும் உரிமையில் பேசுகிறதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ஈஸியாக பேசிட்டு போகலாம். அவர் ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி நம்மளும் தெரியாத மாதிரியே கெட்ட வார்த்தை பேசிட்டு போகலாம். பட் நம்மளுக்கும் அவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, தகுதி தராதரம் இருக்குது. நம்ம அந்த மாதிரிலாம் பேச போகிறது இல்லை. அதனால் தம்பி சாட்டை துரைமுருகனுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் கட்சி வேலைகளை நீங்கள் பாருங்கள். அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது, மாற்று கருத்துக்கள் இருக்குது. ஓகே, ஆனால் அரசியலுக்கு வந்த ஒருத்தர் ஒரு புதிய முயற்சியை செஞ்சு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற போது ஓகேங்க, பரவாயில்ல, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறது தான் தமிழர் பண்பாடு. ஆனால் தமிழர்னு சொல்லிட்டு அந்த பண்பாடே தெரியாத ஒரு நபராக தான் நீங்கள் இருக்கிறீங்க. தயவு செய்து இந்த தமிழர்லாம் சொல்லாதீங்க, அதற்கான தகுதியும் உங்களுக்கெல்லாம் கிடையாது. நன்றி.